ஹலோ கைஸ், இந்த குட்டி டெடிபேர் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது இந்த கேக் ஆர்டர் எடுத்தப்போ. எப்படிடா சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதிய வெயிலில் இந்த கேக் வந்து ட்ராவல் ஆக போகுது. அதனால கம்ப்ளீட்டாக சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி நான் ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ரீம் போட்டால் கண்டிப்பாக மெல்ட் ஆயிரும். என் கஸ்டமர் வந்து எனக்கு வெளியே வச்சுருக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பர்த்டே வரைக்கும். ஸோ அதனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக சாக்லேட்லேயே ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 3 kg வெண்ணிலா கேக்கு. இது வந்து கஸ்டமைஸ்டு தான். அவங்க என்னென்ன டிசைன் வேணும்னு கேட்டாங்களோ அது எல்லாமே அப்படியே பண்ணியாச்சு. அதில் ஒரு டெடிபேர் இருந்துச்சு, நிறையா ஃபாக்ஸ் பால்ஸ் இருந்துச்சு, ஒரு மூன் மாதிரி இருந்தது, அண்ட் ஹாப்பி பர்த்டே டாப்பர் இருந்தது. ஸோ அவங்க சொன்ன எல்லாத்தையுமே வச்சு எடுத்தாச்சு. நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கொடுத்தேன். அப்போ தான் வந்து ட்ராவல் அப்போ கரெக்டாக இருக்குங்க. மதியம் 3 மணிக்கு கோவில்பட்டி டு குருவிக்குளம் இந்த கேக் வந்து ட்ராவல் ஆச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணியாச்சு. டெலிவரி பார்ட்னர் மூலிமா தான் டெலிவரி பண்ணேன். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப